ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 31. இளங்கோவிடம் பேசி முடித்துவிட்டு ராம் மனநல மருத்துவமனையில் இருந்து கிளம்ப எத்தனித்தனர் சூர்யாவும் ஷில்பாவும். அப்போது சூர்யாவின் அலைபேசி அழைப்பு வந்ததை சத்தம் செய்து தன் ரிங்டோனை வெளியிட்டது. தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த தன் அலைபேசியை எடுத்து அழைப்பது யாரென பார்த்தான் சூர்யா. டாக்டர் கைலாசம் என்று ஓடிக்கொண்டிருந்தது டிஸ்பிளேயில். அவன் முகத்தையே ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்த இளங்கோவிடமும் ஷில்பாவிடமும் டாக்டர் கைலாசந்தான் கூப்பிட்ருக்காரு என்றபடி அதன் அழைப்பை ஏற்று காதில் வைத்து கொண்டான். எஸ் டாக்டர், சூர்யா ஹியர். மிஸ்டர் சூர்யா, இங்கே டாக்டர் பத்மநாபன் ஆரியனை பார்க்க வந்திருக்காரு. நீங்கள் உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றீங்களா? எஸ் டாக்டர், தேங்க்யூ ஃபார் தி இன்ஃபர்மேஷன். நான் உடனே கிளம்பி வரேன் டாக்டர். அழைப்பை துண்டித்துவிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். ஆரியனை பார்க்க சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் பத்மநாபன் வந்திருக்காராம். அவர் வர்றப்ப நான் தான் தகவல் சொல்லியிருந்தேன். ஸோ நான் இப்போ நேராக அங்கே ஹாஸ்பிட்டல் போகணும். ஷில்பா, கிளம்பலாமா? நாம போகிறப்ப உன்னை உன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு போயிடுறேன். ஓகே சூர்யா, கிளம்பலாம். பாய்டா இளங்கோ. ஓகேடா சூர்யா. ஷில்பா, நீ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விஷாலோட ஃபேமிலி ஃபோட்டோ கொண்டாட பாருமா. கிடச்சிருச்சுன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள். அடுத்த நாளே ரேஷ்மியை கூட்டிகிட்டு வந்துடலாம். அடுத்து என்ன செய்யணுமோ உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேண்ணா, ஐ வில் ட்ரை டு டூ இன் 1 வீக். நான் வர்றேண்ணா. ஷில்பாவை அவளுடைய வீட்டில் விட்டுவிட்டு சூர்யா மருத்துவமனைக்கு போய் சேரும்போது மணி மதியம் 2:30. அந்த நேரத்தில் மருத்துவமனை மிகவும் அமைதியாக இருந்தது. சூர்யா உள்ளே சென்றவுடன் நேராக டாக்டர் கைலாசம் அவரின் அறைக்கு முன் சென்று ஒருக்களித்திருந்த கதவை லேசாக தட்டினான். மே ஐ கம் இன்? எஸ். உள்ளேருந்து டாக்டர் கைலாசம் அனுமதி வழங்கினார். கதவை நன்றாக திறந்து உள்ளே நுழைந்தான் சூர்யா. அவர் மட்டுமே அமர்ந்திருந்தார். வாங்க மிஸ்டர் சூர்யா, டேக் யுவர் சீட். இருக்கையில் அமர்ந்து கொண்டான். டாக்டர் பத்மநாபன் வந்துட்டுருக்காரா டாக்டர்? நோ சூர்யா, அவர் வந்து உள்ள ஆரியனை செக்கப் பண்ணிகிட்ருக்காரு. பேஷண்ட்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் தான் பேஷண்ட்கிட்ட இருந்து நல்ல கோஆப்ரேஷன் கிடைக்கும்னு சொல்லி கேட்டார். ஸோ நான் ரூமில் வெயிட் பண்ணுறேன்னுட்டு வந்துட்டேன். அவர் முடிச்சுட்டு வருவார் மிஸ்டர் சூர்யா, நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓ ஓகே டாக்டர். எவ்வளோ நேரம் இருக்கு அவர் வந்து? ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே இருக்கும். இப்போ வந்துடுவார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட். டைம் மெஷின் பற்றியும் தான் அதன் மூலம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் பற்றியும் இவரிடம் கூறலாமா என்று முதலில் யோசித்தான் சூர்யா. ஆரியனின் பிரச்சனைக்கு காரணம் கண்ணுக்கு தெரியாத ஒரு அமானுஷ்ய சக்தி தான் என்கிற உண்மையை அவருக்கும் சொல்லலாமா என்று அவன் சிந்தித்த மறுநொடியே, வேண்டாம், இதை இவர் நம்புவாரா நம்ப மாட்டாரா என்பதை தாண்டி இதில் என் தங்கை ரேஷ்மி சம்பந்தப்பட்டிருக்கிறாள். அவள் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இது. அதனால் அதை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். அது அவளுக்கு நல்லதல்ல என்று அவனுடைய அறிவு அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தது. அதனால் மருத்துவரிடம் கூற வாயை திறந்தவன் சட்டென்று வாயை மூடிக்கொண்டான். என்ன சூர்யா, எதையோ பலமாக யோசிச்சிட்ருக்கீங்க? என்ன விஷயம்? ஏதாவது சொல்ல வந்தீங்களா? நோ நத்திங் டாக்டர். ஆரியன் பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளையா என் தங்கச்சிக்கு அவரை பார்க்கலாமான்னு சும்மா ஒரு ஸ்டெப் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தோம். அதுக்குள்ளே என்னென்னமோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேளையா அடுத்த ஸ்டெப் எதுவும் எடுக்கிறதுக்குள்ளே தப்பிச்சோன்னு திடீர்னு மனசுக்குள்ளே வந்ததும் அப்பாடான ரிலீஃபான மாதிரி ஒரு ஃபீல். எஸ் மிஸ்டர் சூர்யா, மை குட்னஸ், ஆரியனோட பாஸ்ட் லைஃப் மேபி சரியாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இப்படி சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகியிருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் தங்கையோட லைஃப் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். எஸ் டாக்டர், அதுக்கு கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா மிஸ்டர் சூர்யா? ஜூஸ் ஏதாவது சொல்லட்டுமா? டாக்டர் பத்மநாபன் வரட்டுமே, அவருக்கும் சேர்த்தே ஆர்டர் பண்ணலாமே. எஸ், யூ ஆர் கரெக்ட். அதற்குள் அவருடைய மேஜையின் மேலிருந்த இன்டர்காம் அலறியது. டாக்டர் கைலாசம் அதை எடுத்து பேசினார். எஸ்.
எதிர்முனையில் ஒரு செவிலிய பெண்ணின் குரல் ஒலித்தது. டாக்டர், ஆரியன் என்கிற பேஷண்ட்டுக்கு செக்கப் முடிஞ்சிருச்சு. டாக்டர் உங்கள் ரூமுக்கு வந்துட்டுருக்கார் சார். பேஷண்ட்டை அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலாமா டாக்டர்? நான் ஒரு 10 நிமிஷத்தில் டாக்டர் பத்மநாபன் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சிஸ்டர். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பேஷண்ட் அங்கேயே இருக்கட்டும். எஸ் டாக்டர், தேங்க்யூ. மருத்துவர் பேசி முடித்து ஃபோனை வைக்கும் போது அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது. மே ஐ கம்மின் டாக்டர்? வெளியே இருந்து குரல் கேட்டது. டாக்டர் பத்மநாபன் தான் வந்திருப்பார் என்று கூறியவாறு கதவை திறப்பதற்காக எழ முயன்றார் மருத்துவர். இருங்க டாக்டர், நான் திறந்து விடுறேன், அவரிடம் கூறிய சூர்யா மரியாதை நிமித்தமாக தானே எழுந்து கதவை திறந்தான். வெல்கம் டாக்டர், வாங்க. ஒரு புன்முறுவலுடன் உள்ளே வந்த டாக்டர் பத்மநாபன் தன்னை வரவேற்ற சூர்யாவை யாரென்று தெரியாமல் அவனையே பார்த்தார். அவருக்கு வயது ஒரு 55 60 வயது வரை இருக்கும். தலை முழுமையான வழுக்கையாக இல்லாமல் இரு ஓரங்களில் மட்டும் புல் வளர்ந்தது போன்று முடி, அதுவும் முற்றிலும் நரைத்திருந்தது. முகத்தில் தாடியும் வளர்த்திருந்தார், அதுவும் நல்ல வெள்ளை நிறத்தில் இருந்தது. கண்கள் இரண்டிலும் ஒளியும் தீட்சண்யமும் நிறைந்திருந்தது. பார்த்தாலே அவர் ஒரு அறிவு ஜீவி என்று முகத்தில் எழுதி ஒட்டியிருந்தது. வாங்க டாக்டர், ப்ளீஸ் டேக் யுவர் சீட். தேங்க்யூ என்று ஒரு தலையசைப்புடன் இருக்கையில் அமர்ந்து கொண்டார் டாக்டர் பத்மநாபன். அவருடைய பார்வை மட்டும் சூர்யாவையே எடை போட்டு கொண்டிருந்தது. சூர்யா போலீஸ் உடையில் இருந்ததால் அறிமுகம் செய்யாமலேயே அவருக்கு புரிந்திருக்கும் என்றாலும் மரியாதைக்காக அவரிடம் அறிமுகப்படுத்தினார் டாக்டர் கைலாசம். ஹீ இஸ் மிஸ்டர் சூர்யா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஹாப்பி டு see you மிஸ்டர் யங்மேன் என்று சூர்யாவிடம் தன் கையை நீட்டினார் டாக்டர் பத்மநாபன். ஒரு புன்னகையுடன் அவருடைய கையுடன் தன் கையை கொடுத்து குலுக்கினான் சூர்யா. அதற்குள் டாக்டர் கைலாசம் இன்டர்காமில் 3 ஃப்ரூட் ஜூஸ் ஆர்டர் செய்து ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து வருமாறு கூறினார். பிறகு ஆரியனை பற்றி பேச ஆரம்பித்ததும் முகம் தீவிரமானது அவர்கள் மூவருக்கும். டாக்டர் கைலாசம்தான் பேச்சை துவக்கினார். பை தி வே, அந்த பேஷண்ட் கிட்ட பேசி பார்த்தீங்களா டாக்டர்? அவர்கிட்ட இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்க முடிஞ்சதா? என்ன பிரச்சனை டாக்டர் அவருக்கு? எஸ், பேசினேன். அவர் ஃபஸ்ட்டு பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் அவர்கிட்ட மெதுவாக பேச்சு கொடுத்து அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தார். அவருக்கு மனசுக்கு முழுக்க இப்போதைக்கு பயம் 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 மட்டும்தான் இருக்குது. தனக்கு ஏதோ ஆக போகுது, தன்னை கொலை பண்ண போகிறாங்க, இந்த மாதிரியான பயங்கள். ஓ காட், அவருக்கு அப்படி என்ன பிரச்சனை டாக்டர்? எதுக்காக தன்னோட கை விரலை தானாக ஒவ்வொரு விரலாக வெட்டிக்கிட்டாரு? அவரோட காதில் யாரோ அப்படி செய்ய சொல்லி சொன்னாங்க, அதனால் வெட்டிக்கிட்டதா சொல்கிறாரு. ஐ திங்க் அவர் மனச்சிதைவு நோய்க்கு ஆளாயிருக்காரு. அவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. யாரோ காதில் வந்து பேசுகிறதா அவங்களா நினச்சிப்பாங்க. அந்த குரல் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய்வாங்க. ஒரு சிலர் இந்த பிரச்சனையினால் தற்கொலை வரைக்கும் கூட போவாங்க. இதுக்கு ஆங்கிலத்தில் சீசோஃப்ரினியா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் இப்போ அந்த பிரச்சனையில் தான் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஓ ஐ சி, டாக்டர் கைலாசம் யோசனையுடன் கூறினார். கேட்டுக்கொண்டிருந்த சூர்யாவுக்கோ குழப்பமாக இருந்தது. இப்போ ஆரியனுக்கு டாக்டர் சொல்கிற மாதிரி மனச்சிதைவு நோய் தான் இருக்குமா, இல்லைன்னா ரேஷ்மிக்குள்ளே இருக்கிற அந்த அமானுஷ்ய சக்தியோட வேலையா இதெல்லாம்? அவனுக்கு யோசிக்க யோசிக்க குழப்பம்தான் மிஞ்சியதே தவிர பதில் எதுவும் காண முடியவில்லை அவனால். இதை பற்றி இங்கு இருக்கும் இரு மருத்துவர்களிடமும் வெளிப்படையாக இந்த விஷயத்தை பேசவும் முடியாது அவனால். என்ன செய்வதென்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பிறகு இளங்கோ ரேஷ்மிக்கு செய்யப்போகும் ஹிப்னாட்டிசம் முடியும் வரைக்கும் இப்போதைக்கு அவர்களிடம் எதையும் பேச வேண்டாம் என்று நினைத்து கொண்டான். அதற்குள் கதவை தட்டி கொண்டு ஒரு பையன் 3 டம்ளர்களில் ஜூஸ் தட்டில் வைத்து கொண்டு 3 பேருக்கும் கொடுத்தான். பிறகு கதவை மூடிவிட்டு அவன் வெளியே சென்றதும், பேஷண்ட் அவரோட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமா டாக்டர்? ஓஎஸ், ஷிஃப்ட் பண்ண சொல்லிடுங்க. உடனே டாக்டர் கைலாசம் இன்டர்காமில் அதை உத்தரவிட்டார். இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர் என்று கேட்டான் சூர்யா. தான் யோசிப்பதை வைத்து அவர்கள் எதுவும் கேட்டுவிடக்கூடாது என்று நினைத்து இந்த கேள்வியை கேட்டான். எஸ், இப்போதைக்கு நான் சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன்.
அதை கரெக்டாக கொடுக்க சொல்லுங்கள். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருக்கேன். ஒரு வாரம் கழித்து நான் வந்து பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாம் நாம். இதே டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுறதா என்னன்னு. பட் இது கொஞ்ச நாள் எடுக்கும். அவசரப்படாமல் தான் இருக்கணும். ரூமில் அவரை தனியாக விட வேணாம். யாராவது ஒருத்தர் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் 1 வீக் கழித்து ஃபோன் பண்ணிவிட்டு வர்றேன். இந்த கேஸ் சம்மந்தமாக அவர்கிட்ட இப்போ என்கொயரி பண்ணலாமா டாக்டர்? யோசனையுடன் கேட்டான் சூர்யா. நோ மிஸ்டர் சூர்யா, இப்போதைக்கு நீங்கள் கேட்டாலும் அவரிடம் இருந்து எந்த பதிலும் ஒழுங்காக வராது. 1 வீக் போகட்டுமே, நானே சொல்கிறேனே உங்களுக்கு. அது வரைக்கும் அவரை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுதான் நல்லது. ஓகே டாக்டர், நோ ப்ராப்ளம். நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமாவே நான் என்னோடய என்கொயரியை வச்சுக்கிறேன். எஸ், தட்ஸ் குட். பிறகு சூர்யா விடை பெற்று அங்கிருந்து கிளம்பி வெளியே வந்தான். ஆரியனிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் தன்னால் பெற முடியப் போவதில்லை என்றே அவனுக்கு தோன்றியது. இளங்கோ சொன்ன மாதிரி ரேஷ்மிக்கு சீக்கிரமாக ஹிப்னாட்டிசம் செஞ்சு தான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் என்று நினைத்து கொண்டே ஸ்டேஷனை நோக்கி விரைந்தான் சூர்யா. அத்தியாயம் 32. அன்று விஷால் தன் அறையில் மடிக்கணினியின் முன் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தான். அதே அறையின் ஒரு பக்கத்தில் தொட்டிலில் குழந்தை ஷோபிகா உறங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென உறக்கத்திலிருந்து முழித்து அழ ஆரம்பித்தாள் குழந்தை. விஷாலின் கைகளுக்கு எட்டும் தூரத்தில்தான் தொட்டியில் இருந்ததால் அப்படியே அங்கிருந்தே அமர்ந்தபடியே தொட்டிலின் கயிற்றை பிடித்து ஆட்டிவிட்டான். ஆனால் குழந்தையோ அழுகையை நிறுத்தாமல் மேலும் வீறிட்டு அழ ஆரம்பித்தாள். உடனே அவசரமாக எழுந்து தொட்டிலில் இருந்து குழந்தையை கைகளில் தூக்கி கொண்டான் விஷால். தோள்களில் தூங்க போட்டு காலார நடந்தான். அப்போதும் குழந்தைக்கு அழுகை நின்றபாடு இல்லை. முன்பை விட இன்னும் சத்தமாக அழுதாள். விஷால் என்னென்னவோ செய்து பார்த்தான். கைகளில் அப்படி இப்படி என்று மாற்றிக்கொண்டும் பார்த்தான். கிளுகிளுப்பை எடுத்து காண்பித்தான். ஆனால் குழந்தையோ கண்களை கூட திறக்காமல் மூடியவாறே தன் அழுகையை தொடர்ந்து கொண்டிருந்தாள். என்னம்மா ஆகுது? ஷோபி கண்ணுக்கு என்ன ஆகுது? நல்ல பிள்ளைல, அழாமல் தூங்குவீங்களாம். இப்படி ஏதேதோ பேச்சு கொடுத்து பார்த்தான் விஷால். எதற்கும் எந்த பலனும் இல்லை. குழந்தையை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் முழித்தவாறு இருந்தான் விஷால். அவனுக்கு மனம் மிகவும் வருத்தமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் விட்டால் அவனுமே அழ ஆரம்பித்து விடுவான் போல் இருந்தது. அப்போது பக்கத்து வீட்டு பெண்மணி குழந்தை விடாமல் அழும் சத்தம் கேட்டு அங்கு வந்தாள். என்னப்பா விஷால், குழந்தை ஏன் அப்போதே இருந்து அழுதுட்டுருக்கு என்று கரிசனத்துடன் கேட்டாள். அவளுடைய பெயர் பாமா. இனியா இருக்கும் போதிருந்தே அவர்களுக்குள் நல்ல பழக்கம். அவசரத்துக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்கள். இனியா இறந்த பிறகு விஷாலுக்கு மிகவுமே ஒத்தாசை செய்து வருகிறாள் பாமா. சொல்லப்போனால் பாமாவுக்கு எப்போதுமே விஷால் இனியா மீது ஒரு தனி பிரியம்தான். இனியா இப்படி தன் முடிவை தானே தேடிக்கொண்டதில் அவளுக்குமே மிகவும் வருத்தம். இந்த சின்ன வயசில் இந்த பொண்ணு இப்படி போய் பண்ணிருச்சே, குழந்தைய அனாதியா விட்டுட்டு போயிட்டாளே என்று முன்பை விட விஷால் மேலும் குழந்தை மேலும் அதிக கரிசனம் வந்துவிட்டது அவளுக்கு. இனியாவை விட 5 வயது தான் அதிகம் இருக்கும் பாமாவுக்கு. கணவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறார். 6 வயதில் ஒரு பையன் இருக்கிறான். என்னதான் விஷால் தன் அலுவலக வேலையை வீட்டில் இருந்தபடியே செய்தாலும் ஆத்திர அவசரத்திற்கு அவன் எங்காவது வெளியே செல்ல வேண்டும் என்றால் பாமா வீட்டில்தான் குழந்தை ஷோபிகாவை விட்டு செல்வது வழக்கம். அதுதான் ஒரு 1/4 மணி நேரமாக குழந்தை தொடர்ந்து வீறிட்டு அழுததும் அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. என்னவோ ஏதோவென்று பதறி ஓடி வந்து விட்டாள். தெரியலக்கா, தொட்டில நல்லா தூங்கிட்டு தாங்க்கா இருந்தா. என்னன்னு தெரியல, திடீர்னு தூக்கத்திலேயே அழ ஆரம்பிச்சிட்டா. எப்படி சமாதானம் செஞ்சாலும் அழுகையை நிறுத்தவே மாட்டேங்கிறாக்கா. சரி, என்கிட்ட கொடு குழந்தைய பார்ப்போம். கூறியபடி விஷால் கையிலிருந்து அழுது கொண்டிருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள் பாமா. வாங்க வாங்க, அத்தைக்கிட்ட வாங்க. நல்ல தூக்கம் இருக்கும் போலேயே, கண்ணு திறக்காமையே அழறா. ஆமாக்கா, தூக்கம் இருக்கு. ஒருவேளை பசி இருக்குமோ? குழந்தைக்கு எப்போ சாப்பாடு கொடுத்த விஷால்? மதியம் 1 மணிக்கு முன்னாடி செரிலாக் கொடுத்தேங்க்கா. அப்புறம் இப்போ ஒரு 3 மணிக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி கொஞ்சம் பால் கொடுத்தேன். குடிச்சிட்டு தான் தூங்கினா. அதனால் பசி எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைக்கா. ஓ, சரி சரி.
ஒருவேளை ஒருவேளை வயிறு வலிக்குதோ என்னவோ, கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்துட்டு வாப்பா. விஷால் உள்ளே சென்று ஒரு கிண்ணத்தில் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துக்கொண்டு வந்தான். பாமா குழந்தையை மடியில் கிடத்திக் கொண்டு வயிற்றில் நல்லெண்ணெயை எடுத்து தடவி நன்றாக நீவிவிட்டாள். குழந்தை முதலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அழுதவள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்து முழுவதுமாக அழுகை ஓய்ந்தாள். மீண்டும் நன்றாக உறக்கத்திற்கு சென்று விட்டாள். ஏம்பா விஷால், இப்படியே நீ எத்தனை நாள் கஷ்டப்பட போற? உன்னால் தனியாக வேலையையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துக்க எப்படி தம்பி முடியும்? குழந்தை இன்னும் எவ்வளவு வளர வேண்டியிருக்கு. அதுலேயும் பெண் குழந்தை வேற. பெண் குழந்தைக்கு வளர வளர ஒரு அம்மாவோட துணை எவ்வளவு முக்கியம் தெரியுமா தம்பி? உனக்கும் வயசு கம்மி. இன்னைக்கு உனக்கு தெரியாது. நாளைக்கு கொஞ்சம் வருஷம் போனப்புறம் குழந்தைக்கு அம்மா இல்லைன்னா எவ்வளவு ஏக்கம் இருக்கும். அப்போ நீ கல்யாணம் பண்ண நினச்சாலும் உன் வயசு அப்படியே இருக்குமாப்பா. அதனால் போனவோ போயிட்டா, என்ன பண்ணுறது? அவள் தலையெழுத்து அவ்வளவுதான். நீ அவளையே நினச்சி எத்தனை நாள் தனியாகவே குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவ? இப்போவே வயசு இருக்கிறப்ப ஒரு கல்யாணத்தை பண்ணுறது தான் உனக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. நான் எல்லாம் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நல்லா யோசித்து ஒரு முடிவு எடு விஷால். மனதில் உள்ளதை மறைக்காமல் நீளமாக கூறி முடித்தார் அந்த பெண்மணி. அந்த நேரத்தில் விஷால் அவளுக்கு எந்த பதிலும் கூறவில்லை. தூங்கிய குழந்தையை ஒரு 5 நிமிடம் அப்படியே வைத்திருந்து விட்டு பிறகு தொட்டிலில் தூங்க வைப்பதற்காக தூக்கப் போனாள் பாமா. உடனே மீண்டும் அழத் துவங்கினாள் ஷோபிகா. சரிப்பா விஷால், கொஞ்ச நேரம் இப்படியே என்கிட்டயே இருக்கட்டும், நல்ல தூக்கம் வரட்டும், அப்புறம் தூங்க போடுறேனா? பேசிக்கொண்டே நேரத்தை பார்த்தார். ஐயோ, மணி 3:30க்கு மேலே ஆகிடுச்சே. பிரசாந்தை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணுமே. ஏற்கனவே 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சே. பதறினாள் பாமா. அக்கா இருங்க, பதறாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரசாந்தை நான் போய் கூட்டிகிட்டு வர்றேன். அப்போ சரிப்பா விஷால், நீ கொஞ்சம் போயிட்டு வந்துடுறியா? சரிங்கக்கா, இதோ நான் உடனே கிளம்புறேன். பிரசாந்தை பள்ளியில் இருந்து அழைத்து வர புறப்பட்டு சென்றான் விஷால். செல்லும் வழி நெடுக ஒரே யோசனையுடன் தான் இருந்தான். பாமக்கா சொல்கிறது கரெக்ட் மாதிரி தான் தோணுது. இன்னும் 1 வருஷம் கூட ஆகல ஷோபிக்கு. அதுக்குள்ளே தாயை இழந்துட்டா. ஆனால் வளர்றப்ப மற்ற குழந்தைங்க எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு கொஞ்சுறப்ப ஷோபிகாவுக்கு தனக்கு ஒரு அம்மா இல்லையேன்ற ஏக்கம் வராதா? அது மனசளவில் அவளுக்கு பாதிப்பாகாதா? அவனுக்கு இப்போது இனியா மீது தான் கோபமாக வந்தது. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அந்த பாவி இப்படி பண்ணதுக்கு நான் உன்னை தப்பாக நினைப்பேன்னு நீ எப்படி நினச்சே இனியா? என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? நம்ம குழந்தைய இப்படி பண்ணிட்டு போயிட்டியேடி. அவனுடைய கண்களில் கண்ணீர் நிரம்பியது. திடீரென அவன் மனதில் பாமா கூறியதை தாம் ஏன் செய்யக்கூடாது என்று தோன்றியது. நாம் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஆனால் வர்றவ ஷோபியை நல்லா பார்த்துப்பாளா? தன்னோட குழந்தையா அவளை ஏற்றுப்பாளா என்று யோசித்தவனுக்கு திடீரென மனதில் நிழலாய் ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது. திகைத்தான் விஷால். இந்த பொண்ணு யாரு? திடீர்னு ஏன் என் மனசுக்குள்ளே வந்தா? யோசித்து கொண்டிருக்கும் போதே பள்ளி வந்து சேர்ந்தது. நேரம் ஆகிவிட்டதால் அங்கு பள்ளி வளாகத்தில் ஆங்காங்கே ஓரிரு குழந்தைகள் தான் காணப்பட்டனர். அவசரமாக உள்ளே சென்றான் விஷால். அங்கு தூரத்தில் பிரசாந்துடன் ஒரு பெண் அங்கிருந்த திட்டில் அமர்ந்து அவனுடன் ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள். அவள் ரேஷ்மி. பிரசாந்திடம் அவனுடைய அம்மாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தாள். பேசிக்கொண்டே திரும்பி பார்த்தவள் அங்கு தூரத்தில் விஷால் வருவதை பார்த்து விட்டாள். அவள் மனம் துள்ளி குதித்தது. கொஞ்சம் வெட்கப்பட்டாள். அதற்குள் அருகில் வந்துவிட்டான் விஷால். பிரசாந்த் அவனை பார்த்தவுடன் அங்கிள் என்று அழைத்தபடி ஓடிச் சென்று அவனுடைய கால்களை கட்டி கொண்டான். விஷாலும் பிரசாந்த் என்று கட்டி கொண்டான். இன்னைக்கு அம்மா ஷோபி பாப்பாவை வச்சிருக்காங்க, அதனால் நான் வந்திருக்கேன் என்று அவனிடம் கூறிவிட்டு திரும்பியவன் அங்கு நின்றிருந்த ரேஷ்மை அப்போது தான் கவனித்தான். திடீரென அவனை பார்த்த பரவசத்தில் திக்குமுக்காடி கொண்டு நின்றிருந்த ரேஷ்மி விஷால் அவளை பார்த்தது தெரிந்ததும் இன்னும் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க அவனை பார்த்தாள். நான் ரேஷ்மி, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்தோமே. சட்டென்று நினைவு வந்துவிட்டது விஷாலுக்கு. ஓ நீங்களா? நீங்கள் இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாங்க.
ஆமாம், நீங்கள் இங்கே பிரசாந்தை கூட்டிகிட்டு போதாங்க வந்தேன். எங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க அவங்க. ஓ, ஓகே ஓகே. பிரசாந்தோட கிளாஸ் டீச்சர் நீங்கள் தானா? இல்லைங்க, நான் எல்கேஜி குழந்தைகளுக்கு தான் கிளாஸ் டீச்சர். அவங்க இன்றைக்கி அவசரமாக போகணும்னு என்கிட்ட பிரசாந்தை பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம். பிரசாந்த், மிஸ்ஸுக்கு பாய் சொல்லு, நாம் புறப்படுவோம் என்று பிரசாந்திடம் கூறினான். பாய் மிஸ் என்று பிரசாந்த் கூறினான். ரொம்ப தேங்க்ஸுங்க வெயிட் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகேங்க. பிரசாத்தை அழைத்து கொண்டு புறப்பட்டான் விஷால். அவனை பார்த்ததில் ரேஷ்மிக்கு மனம் முழுவதும் சந்தோஷம் நிரம்பி இருந்தது என்றால் விஷாலும் அதே நிலையில்தான் இருந்தான். சிறிது நேரத்திற்கு முன் தன் மனதில் தோன்றிய பெண் இந்த ரேஷ்மி தானோ என்று தோன்றியது அவனுக்கு. மனம் சிறகடித்து பறந்தது. பாமாக்கா சொன்ன மாதிரி நாம் கல்யாணம் பண்ணணும்னா எனக்கு வரப்போகிற மனைவி ஏன் இந்த பொண்ணாக இருக்கக்கூடாது? அன்னைக்கு ஷோபி ரேஷ்மி கிட்ட போன உடனே என்னமோ இனியாவே தூக்கின மாதிரி உடனே கப்சிப்பாயிட்டாளே. கொஞ்ச நேரமே வச்சிருந்தாலும் அன்னைக்கு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாளே இந்த பொண்ணு. ஆனால் இதுக்கு அந்த பொண்ணு ஒத்துப்பாளா? அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா? என்ன இருந்தாலும் எனக்கு அவளை கட்டி கொடுக்குறதுன்னா அது ரெண்டாந்தாரம் தானே. அதுக்கு அவங்க வீட்டு பெரியவங்க என்ன சொல்வாங்க? இவ்வாறு பலவித சிந்தனைகளுடன் வீட்டை நோக்கி சென்றான் விஷால். ரேஷ்மியோ அதற்கு எதிர்மாறாக தன் காதலை எப்படி விஷாலிடம் தெரிவிப்பது, வீட்டில் அண்ணன்கிட்டையும் அம்மா கிட்டையும் எப்படி சொல்கிறது என்கிற சிந்தனைகளுடன் சென்று கொண்டிருந்தாள். ஆனால் எப்படி இருந்தாலும் தனக்கு கணவனாக வரப்போவது விஷால்தான் என்கிற மன உறுதியுடன் நடந்தாள் ரேஷ்மி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.